ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஃப்ளவர் கிங் வ்ளாக்ஸ். இன்றைக்கி எங்கள் அம்மா எப்பயும் பண்ணுற ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் ஆஃப் கம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு ஹாஃப் கப் ஆஃப் வெள்ளை சோளம், அப்புறம் வந்துட்டு ஒரு ஹாஃப் கப் ஆஃப் இட்லி அரிசி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு ஹாஃப் கப் ஆஃப் உருட்டு உளுந்து இருக்கு இல்லையா, அதையும் தனியாக ஊற வச்சுக்கலாம். ஒரு 7 ஹார்ஸ் ஊறினதுக்கப்புறமா மிக்சியில் வந்துட்டு அந்த கம்பு, இட்லி அரிசி, சோளம்லாம் வந்துட்டு அடித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த உருட்டு உளுந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். எப்பயும் நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கெலாம் மாவு அரைப்போம் இல்லையா, அந்த ப்ராசஸ் மாதிரி தான் இதுவும். நம்ம வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் வந்துட்டு நல்லா புளிச்சு வரணும். ஸோ அதனால் நம்ம ஒரு 7 ஹார்ஸ் 5 ஹார்ஸ்க்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா நல்லா புளிச்சு வந்திருக்கும். நம்ம தோசை சுட்டோம் அப்படின்னா நல்லா வந்துட்டு சூப்பராக தோசை வரும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம சட்னி வைக்கிறோம் அப்படின்னா நல்லா காரமாக அந்த மாதிரி சட்னி வச்சோன்னா நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு எல்லாமே நல்லா அடித்து எடுத்துகிட்டு எப்பயும் நம்ம தாளிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எண்ணெய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஊற்றிட்டு ஒரு 2-3 கொதி வந்தோடனே வந்துட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.